காலாணி வந்த பிறகு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நல்லா ஒரு வெதுவெதுப்பா வெந்நீரில் வந்து கல்லுப்பு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து உங்கள் காலை அதில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய தோலை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வந்து எடுத்துருங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் கற்பூரம் ஒரு 10 கிராம், மயில் துத்தம்னு சொல்லுவோம், அதாவது காப்பர் சல்ஃபேட், இது ஒரு 10 கிராம், இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு இது கூட பட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த காலாணி இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு வெளிப்பகுதியில் ஒரு வெற்றிலையோட இலையை வச்சு நம்ம வந்து கட்டி டெய்லி நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த காலாணி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் மருதோன்றி இலைகளையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். மருதோன்றி, குப்பை மேனி, மஞ்சள், கல்லுப்பு, வசம்பு, இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு இதையும் நம்ம வந்து வேப்பெண்ணெய் இல்லைனா வந்து பட்டர் கூட வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கால் பகுதியில் வச்சு நம்ம கட்டிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா காலாணி நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஆனால் மீண்டும் மீண்டும் வரதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியம். நீங்கள் ரெகுலராக காலுக்கும் ஒரு சின்ன மசாஜ் மாதிரி வந்து பண்ணுங்கள். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே நம்ம இந்த விஷயத்தை வந்து சொல்லுவோம், காலை வேளைகளில் நீங்கள் ஒரு யோகா பயிற்சி பண்ணுறீங்க, சுவாச பயிற்சி பண்ணுறீங்கன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் கால்களுக்கான ஒரு அழுத்தத்தை வந்து கொடுங்க. ஸோ அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது தான் காலுக்கான ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும். ஸோ காலுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்குது அப்படின்னாலே இந்த காலாணி மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். அதே போல் இடுப்பு வலி இருந்தது, முழங்கால் வலி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் பொசிஷனை சேஞ்ச் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா வலி குறைஞ்சிருக்கும். ஆனால் காலாணி திருப்பி திருப்பி வரும் பொழுது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்துறதுக்கான பயிற்சிகளும் முழங்கால் மூட்டை பலப்படுத்துறதுக்கான பயிற்சி முறைகளும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து செப்பல் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, அது கண்டிப்பாக அவசியம். நம்ம வந்து எம்சிஆர் செப்பல் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதே போல் வந்து உடல் எடையை வந்து குறைக்கணும். இது எல்லாமே காமனாக எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் நம்ம இடுப்பு பகுதிக்கும் முழங்கால் பகுதிக்கும் பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை பண்ணால் தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அந்த காலாணி வராது. ஸோ காலாணி அப்படிங்கிறது அதுக்கான பிரச்சனை காலில் மட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தாலோ இல்லை உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் பலகீனம் இருந்தாலோ கால் பகுதிகளில் அந்த ஆணிக்கால் வந்து வரலாம். அதே மாதிரி உங்கள் செப்பலும் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, உடம்பு வெயிட்டு சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபீமேலுக்கும் இந்த பிரச்சனை வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதற்கான உணவு முறைகளையோ வாழ்வியல் முறை மாற்றங்களையோ சிகிச்சை முறைகளையோ எடுத்துக்க வேண்டியது அவசியம்.